வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டா, சிட்டா, புலப்படம், அதாவது நில வரைபடம், இதெல்லாம் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் உங்கள்கிட்ட பட்டா நம்பரு, அப்புறம் இந்த சர்வே நம்பரு இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, பட்டாவும் டவுன்லோட் பண்ணலாம், அதாவது சிட்டாவும் டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலப்படம், அதாவது நில வரைபடமும் டவுன்லோட் பண்ணலாம். எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதுதான் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக நம்ம வீடியோவுக்கு வந்தாச்சு. உங்களோட கூகுளில் போய்ட்டு பட்டா சிட்டா ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட்டாக நில உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் கரெக்டான பட்டா சிட்டா புலப்படம்னா டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைலில் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டை எப்பயுமே இதில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த மாவட்டம், உங்களோட மாவட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? மாவட்டத்தை நீங்கள் கரெக்டான மாவட்டத்தை சூஸ் பண்ணதுக்கப்புறம் பகுதி வகைன்னு கேட்கும். அதில் கிராமப்புறமாக நகரப்புறமானு உங்களோட ஏரியாவை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சமர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இதை மாதிரியான ஒரு காலம் பாக்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வட்டம்ங்கிறது தாலுக்கா சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிராமம் அப்படிங்கிறது நீங்கள் இருக்கிற கரெக்டான ஊரோட பெயர் இதில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி தந்துடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் பட்டா எண்ணுன்னு இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா புலன் எண்ணுன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வச்சு நம்ம தேட முடியாது. மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பெயர் வாரிய தேடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அந்த மூணாவது ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த மூணாவது ஆப்ஷனை வச்சு தான் நம்ம தேட முடியும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் இருந்தால் தான் தேட முடியும். ஓகேவா? நீங்கள் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பெயர் வாரிய தேடலை சூஸ் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படின்னு வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். ஓகே, பெயர் வாரிய தேடலை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் சொல்லியிருப்பாங்க பட்டா உரிமையாளர் பெயர் 3 எழுத்து தமிழில் என்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதில் இங்கிலீஷில் என்டர் பண்ணக்கூடாது, தமிழில் தான் என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ தமிழ் ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு தமிழில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் சும்மா ஒரு ரேண்டமாக ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருக்கு நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரவிங்கிற பேரில் யாரெல்லாம் பட்டா வச்சுருக்காங்களோ, அதாவது அந்த ஏரியாவில் இருக்காங்களோ, அந்த ஏரியாவில் உள்ளவங்களோட பேர் லிஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஷோ ஆகிடும். அதெல்லாம் எப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி கீழே ஒரு கேப்ச்சா இருக்கும். அந்த கேப்ச்சாவை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த கேப்ச்சாவை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்த வெப்சைட்டு, அதாவது பட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட்டுக்குள்ளே போக முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கேப்ச்சாவை என்டர் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட கீபேட் சரியில்லை கொஞ்சம். ஓகே, நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேப்ச்சாவை கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா என்டர் பண்ணியாச்சு. கீழே சமர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் யாரெல்லாம் ரவி அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களாம் வந்துடும். ரவி அப்படின்னா ரவிச்சந்திரன் வரும், ரவிகிருஷ்ணன் வரும். ஸோ அதை நீங்கள் ரிலேட்டட் நேமை வச்சு நீங்கள் இவங்க தான் சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதில் இருக்கிற நேம்லாம் வரும். ஒவ்வொரு நேமாக தான் செலெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஒவ்வொரு நேமாக தான் செலெக்ஷன் பண்ண முடியும். ஒவ்வொரு பட்டாவாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உள்ள போய் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அப்பா பேர் எல்லாமே வந்துடும். சரி, நான் ஒரு ரேண்டமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டாவோட நேமை இப்போ செலெக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? பட்டா நம்பர் 1010, அதாவது 1010 அப்படிங்கிற பட்டா நம்பரை நம்ம இப்போ ரேண்டமாக செலெக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அதோ இதிலே வந்துருச்சு பாருங்கள் அவங்களோட அப்பா பேர், இதுக்கு முன்னாடி யார்கிட்டலாம் இந்த பட்டா இருந்துச்சு, ஸோ யாருக்கு மூலயமா கைமாறுனுச்சு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இதிலேயே காட்டிடும். ஓகேவா? இதுவரையும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் பட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதில் பட்டா எண் வந்துடும். கீழே பார்த்திங்க அப்படின்னா இதில் புலன் எண்ணுன்னு இருக்கும். ஸோ இதோ இருக்குங்களா, இதான் புலன் எண். பக்கத்தில் உட்பிரிவு எண்ணுன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம நில வரைபடம், அதாவது புலப்படம் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? அதேமாரி இந்த பட்டாவை பிரிண்ட் பண்ணணும், அதாவது நீங்கள்
பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாகவே கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் புலன்படம், அதாவது புலப்படம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு அதே வெப்சைட்டு, ஓகேவா, அதே வெப்சைட்டுக்குள்ளே பழைய வெப்சைட்டுக்குள்ளேயே போய்க்கிங்க. உங்களோட மாவட்டத்தை தேர்ந்தெடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நகரப்புறமா இல்லை கிராமப்புறமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுங்க. அதாவது சமர்ப்பிய பட்டனை அமுக்குங்க. அப்புறம் உங்களோட தாலுக்கா நேமை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஊர் பேரை வந்து இதில் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நம்மளோட ஊர் பேரை இப்போ நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ யாரும் இந்த வீடியோ வந்து தவறான வழிக்கு பண்ண வேணாம். ஓகே, படம் எடுத்து வேறு ஏதாச்சும் மாற்ற ட்ரை பண்ணுறது அதுமாரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண வேணாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புலப்படம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா புலன் எண் வைஸாக, அதாவது புலன் எண் தெரிஞ்சால் வந்து புலப்படம் டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் புலன் எண்ணை வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ பழைய பட்டா டவுன்லோட் பண்ண பார்த்திங்களா, அதில் வந்து நம்மளுக்கு புலன் எண்ணு, புலன் உட்பிரிவு, ஓகே, எல்லாமே இருக்குது. 448 உட்பிரிவு எண் வந்து 3. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புலன் எண் வந்து 448, அதை வந்து நம்ம இதில் டைப் பண்ணுவோம். ஓகே, கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட், அதில் வந்து உட்பிரிவு 3. ஓகே, சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வைன்னு போட்டு பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறீங்களா இல்லை புலப்படம் டவுன்லோட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதில் புலப்படம் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி நீங்கள் புலனெண்ணை வச்சு பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறாலும் பட்டா சிட்டாங்கிற பக்கத்தில் உள்ள ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுங்க. அதாவது சமர்ப்பி பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட வேண்டியதான். ஓகே, கொஞ்ச நாள் லோடிங் ஆகும், ப்ராசஸிங் கொஞ்சம் டிலே தான் ஆகும். ஒரு ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப், அதாவது இது ஒரு பிடிஎஃப் ஃபைலு. இதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நில வரைபடம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதை ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு யாரும் இதை பயன்படுத்த வேண்டாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் லோடிங் ஆகுது. லோடிங் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் கொஞ்சம் சரியில்லை. ஓகேவா? நான் நிறைய இப்போ யூடியூப் வீடியோஸ்க்காக நிறைய அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மொபைல் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஓகே, நில வரைபடம் இப்போ வந்துருச்சு. ஓகேவா? ஃபைனலாக நீங்கள் வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படி எப்படி பண்ணணுன்னா சிம்பிள் தான், ரொம்ப ஒரு ஈஸி தான். ஓகேவா? உங்களோட டீட்டெயில்ஸை நான் எப்பயுமே செலெக்ஷன் பண்ண சொன்ன மாதிரி பண்ணுங்கள். உங்களோட மாவட்டம் கிராமப்புறமா நகரப்புறமானு சொல்லுங்கள். அப்புறம் உங்களோட தாலுக்காவை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஊர் பெயரை சூஸ் பண்ணுங்கள். பட்டா நம்பர் வச்சுருப்பீங்க, பட்டா நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி கீழே பட்டா நம்பரை என்ட்ரு பண்ணி கீழே சப்மிட் கொடுத்துடலாம். புலன் எண் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். பட்டா எண் டவுன்லோட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லை புலப்படம் டவுன்லோட் பண்ணுறதாலும் நீங்கள் சூப்பராகவே பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து இதே மெத்தட் தான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நிறைய பேருக்கு புரியல. நான் டெஸ்க்டாப்பில் காட்டியிருந்தேன். ஸோ அதனால் புரியல. இப்போ அதனால் மொபைலில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.